வணக்கம். நான் சென்ற வாரம் இமயமலை நோக்கிய என் பயணம். அது அதாவது டெல்லியை தாண்டி ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த மலை இமயமலை சுற்றி வட்டாரத்தில் உள்ள அத்தனை ஊர்களுக்கும் நான் சென்று வந்ததால், கொஞ்சம் ஒரு வாரம் எனக்கு வந்து ட்ராவல்லயே அப்படியே மைண்ட் ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ட்ராவல் தான் நான் இந்த வீடியோ போடுவதற்கே காரணம். ரொம்ப ரொம்ப நான் பல எக்ஸ்பீரியன்ஸஸ் ஐ ஹேட். நான் தனியா அப்புறம் வீடியோஸா போடுறேன். ஒவ்வொரு ட்ராவல்லயும் நான் எடுத்ததும், நான் பகிர்ந்து கொண்டதும் எல்லாவற்றையும் போடுறேன். பட் ஒரு சில விஷயங்கள் இப்போ உடனே சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, நேற்றைக்கு வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ். நான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது, அதிகமாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டுவர்ட்ஸ் இந்த சைபர் செக்யூரிட்டிய பத்தி தான் நான் அதிகமா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா, நானே வந்து ஒரு சில பாதிக்கப்பட்டுள்ளேன். அந்த ஸ்கேம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பேங்க்ல நடக்கிற ஃப்ராட்ஸ். இதெல்லாம் பண்ணும்பொழுது அப்பதான் நினைச்சுட்டு இருந்தேன், நம்ம சிஸ்டம் வந்து சுத்தமா ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது சிஸ்டம் எந்த ஹெல்ப்பும் பண்றதில்ல. பேங்க்ல உங்களுக்கு எல்லாம் சேஃபா இருக்கு கம்ப்யூட்டர்ல அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வாழ்க்கை நிம்மதியா ஓடும். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா தான், அப்பதான் தெரியும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வேற யார் கையிலயோ இருக்கு கண்ட்ரோல். இப்படி மனுஷங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாத போது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கையில டோட்டலா கண்ட்ரோல் வரும்போது என்னென்ன ஆகும்? அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதை விட ரொம்ப முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற வேற கண்ட்ரி கையில போகும்பொழுது, அந்த கண்ட்ரியுடைய இன்ட்ரெஸ்ட் தான் போகும். கம்பெனி கையில போகும்போது, அந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் தான் போகும். மனித குலத்துடைய இன்ட்ரெஸ்ட் போகாது என்பது அதனால தான் நான் சொன்னேன். ஹிண்டன் என்ன சொன்னார்? 50% தான் நம்ம வந்து இதுக்கு செலவு பண்றோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு. மீதி 50% அந்த அப்படியே கண்ண மூடிட்டு ப்ராஃபிட்காக அது பண்ணக்கூடாது என்பதற்கு மேலும் ஒரு வார்னிங் தான் மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் நேத்திக்கு. அவுட்டேஜ் அதாவது ஒண்ணும் இல்ல. அவுட்டேஜ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ்னா என்ன அப்படின்னா, திடீர்னு என்ன பண்ணாச்சு, அந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் உலகத்துல இருக்கிற நம்ம இந்தியால பர்ட்டிகுலரா சொல்ல எல்லா கம்ப்யூட்டர்ஸும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல தான் ஒர்க் பண்றது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, நான் இன்னையில வரைக்கும் 25 வருஷமா மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்தாலும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல தான் எல்லாமே ஒர்க் பண்ணுது. உங்க கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, என் கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற அத்தனை கம்ப்யூட்டர்ஸும். அது ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லா இடத்துலயும் நம்ம ஐபிஎம் கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் லோட் பண்ணி, அது மேல தான் நீங்க என்ன சாஃப்ட்வேர் டேலியா இருந்தாலும் சரி, நீங்க மளிகை கடையில புக் பண்றதா இருந்தாலும் சரி, டிக்கெட் புக் பண்ண எல்லாமே அதுல தான் நடக்குது. இப்படி இருக்கும்போது இந்த மைக்ரோசாஃப்ட் அதாவது கம்ப்யூட்டரே ஆன் பண்ண முடியலன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண முடியுமா? அது மாதிரி மைக்ரோசாஃப்ட்டே ஒர்க் பண்ணல அப்படின்னா, நீங்க எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. அதான் பேஸ். அப்படி இருக்கும்பொழுது இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து இவங்க என்ன பண்றாங்க, நான் சொன்னேன் ஈவன் பேங்கிங் சைபர் செக்யூரிட்டி ஸ்கேம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதோடைய பவர் எப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம செல்ஃபோன் கனெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம். நான் கூட வந்து இப்போ பிஎஸ்என்எல்க்கு மாறிடலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா பிஎஸ்என்எல்ங்கிறது இப்போ ரட்டன் டாட்டா எடுக்க போறாரு, டேக் ஓவர் பண்றாருன்னு சொல்றாங்க. ஏன்னா எதுக்காக நான் சொல்றேன்னா, மத்த கம்பெனிஸ்லாம் இப்போ ஈஸியா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் எடுக்குறாங்க ஒரு சில பேர் சைனால. சைனான்னு சொல்ல ஏதோ ஒரு மற்ற கண்ட்ரில எடுத்துக்கிட்டு அதை விற்பனை செய்கிறார்கள். அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த டேட்டாஸை இந்த ஸ்கேமர்ஸ் வாங்கி அதன் மூலமாக நம்மளுடைய டேட்டாக்கள், நம்மளுடைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்படித்தான் நடக்கிறது. அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து சந்தையில நான் விற்கிறாங்க கூறு போட்டு நம்ம டேட்டாஸ்லாம். அந்த அளவுக்கு இன்செக்யூர்டா இருக்கு. அது மாதிரி இந்த அமெரிக்காவுக்கு ஒரு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு இப்போ ரீசென்ட் இயர்ஸ்ல. சைனாவுடைய டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பீதியை கொடுக்குது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கோவிட் பீரியட்லலாம் அவங்க டிஎன்ஏ எல்லாம் கூட எடுக்கிற அளவுக்கு டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைனால. ஸோ நம்ம இன்னும் ரொம்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நீங்க உலகம்ங்கிறது 2 துருவங்களா போயிட்டு இருக்கு. ஒரு துருவம் வந்து என்னன்னா நேட்டோ, அதாவது அமெரிக்கா, பிரிட்டன் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஒன் சைட். அதாவது உலகத்துல இந்த பக்கம் யார் இருக்கா? ஜப்பான் அந்த பக்கம் தான். சைனாவும் கொரியாவும் அந்த பக்கம் தான். இந்தியா எந்த பக்கம் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் சைனா, ரஷ்யா, பிரிக்ஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. சைனா, ரஷ்யா அவங்களுடைய இது. இப்ப என்னன்னா, முந்தி வந்து இவங்க பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ரஷ்யா இப்ப என்னாச்சு 2 பேரும் ஈக்குவல் பவர்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப் போனால் சைனா அண்ட் பிரிக்ஸ் கொஞ்சம் ரஷ்யா மேல போயிட்டு இருக்கு. அதனுடைய மேல போயிட்டுருக்கு என்பதற்கு ஆதாரம் தான் நேற்று நடந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் என்று கூட சொல்லுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து உலகம் முழுக்க விண்டோஸ் இருக்கு. இதுல தான் எல்லாம் நடக்குது. ஏஐ, சாட் ஜிபிடி எல்லாம் கூட அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பாதுகாப்பு குடுக்கணும். கண்டிப்பா இவங்க நம்மள மாரி இல்ல. அவங்க வந்து சைனா எப்ப டேட்டாஸ்லாம் எடுக்குது. ரஷ்யா வந்து பெரிய உக்ரைன் வார்க்கு அப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுனால, அவங்க என்ன நெனைக்கிறாங்க,
ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம விண்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்படின்ட்டு. அதுக்காக கிளவுட் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி மூலமாக அவங்க பாதுகாப்பை ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு இது மூலமாக அந்த பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்காக அவர்கள் செய்த ஒரு முயற்சி அந்த மைக்ரோசாஃப்டே நிறுத்திவிட்டது. விண்டோஸையே அதாவது பிளாட்ஃபார்மையே அது கம்ப்ளீட்டாக அந்த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரையே நிறுத்தும் பொழுது கம்ப்யூட்டர் வேலை செய்யலை. உலகம் முழுக்க நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆன எந்த கம்ப்யூட்டரும் மைக்ரோசாஃப்ட் இருக்கிற எந்த கம்ப்யூட்டரும் வேலை செய்யலை. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு ரெகுலராக நடந்த ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் நடந்த கிளிட்ச் ஒரு பிழை என்று தான் சொன்னாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள். அது எப்படி அது ஒரு பாதுகாப்புக்கு கொடுக்குற ஒரு விஷயம். உங்கள் சாஃப்ட்வேரை பாதுகாப்புக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறீங்க, இனிமேல் யாருமே தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அதையே தாக்க வைக்கிறார்கள் என்றால் எதிரியின் ஆயுதத்தை வைத்தே எதிரியை தாக்குவதுன்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது கண்டிப்பாக அவங்க திரும்ப திரும்ப இது வெளியே யாரும் பண்ணலங்கும் போது எனக்கு டவுட் வருது. கண்டிப்பாக ரஷ்யாவோ இல்லை சைனாவோ பூந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் இட்ஸ் கோயிங் ஆன். அதை பற்றி ஆனால் இது மாதிரி ஈவன் அமெரிக்கன் ஒரு மைக்ரோசாஃப்ட்குள்ளேயே அவங்க புகுந்து இது மாதிரி பண்ணும்பொழுது இந்தியாவோட சிஸ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம பேங்க் அக்கௌண்ட், நம்மளுடைய டேட்டாஸ்க்கெலாம் ஒரு செக்யூரிட்டி கிடையாது. சாதாரணமாக சைனாவில் உட்காந்துக்கிற சின்ன குழந்தை கூட அழகாக எடுத்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இருக்கிறது அவங்க ரஷ்யாவோடையும் சைனாவுடைய இதுவும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் அவுட்டேஜ்னால இதுனா பெரிய விஷயமா நம்ம உங்களால் பாதிக்கலை, அதனால் இது பெரிய விஷயம். இப்போ நான் சென்ற வாரம் நான் தொடர்ந்து ட்ராவலில் இருந்தேன்னு சொன்னேன். நான் அந்த ட்ராவல் இருந்தனால பல வீடியோக்கள் போட முடியல. அந்த ட்ராவல் எடுத்த வீடியோலாம் பின்னாடி நான் வீடியோக்களை போடுறேன். அங்கே ஏற்பட்ட அனுபவங்கள் ரொம்ப பெரிய. ஆனால் அதற்கு முன்னாடி அந்த அந்த அனுபவங்களில் ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, நான் முதல்ல போகும்போது இங்கேருந்து நான் மெட்ராஸ்லேருந்து டெல்லி வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு பாலம் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு, பாலம் ஏர்போர்ட்லேருந்து ஃபர்தர் ஜேர்னி மெட்ரோ மாதிரி அங்கேருந்து டுவர்ட்ஸ் எல்லா இடத்துக்கும் பஸ்ஸு போகுது. அங்கேருந்து டெல்லியிலேருந்து டுவர்ட்ஸ் ஜம்மு காஷ்மீர், ஜலந்தர், அம்ரிஸ்டர், இந்த பக்கம் மணாலி, மண்டி நான் போன இடம், அந்த பக்கம் ஷிம்லா, இந்த பக்கம் உத்தரகாண்ட். அதாவது 3 திசை இருக்கிறது டெல்லியிலேருந்து. இந்த பக்கம் நீங்கள் வெஸ்ட் சைடு போனீங்கன்னா பஞ்சாப், இந்த சைடு நீங்கள் நேராக போனீங்கன்னா நேராக நார்த் வெஸ்ட்டில் போனீங்கன்னா காஷ்மீர், நார்த் வெஸ்ட்டில் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஹிமாச்சல், நார்த் ஈஸ்டில் போனீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட். இதெல்லாம் புனிதமான இடங்கள். கோவில் இதெல்லாம் தனி எக்ஸ்பீரியன்ஸ், அது தனி வீடியோ போடுறேன். ஆனால் போகும்போது நான் பார்த்தேன் இது மாதிரி டெல்லி. நான் ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் ரொம்ப அனுபவப்பட்டது இல்லை. நானே இப்போ தான் முதல் தடவையாக போகிறேன். ஆனால் முதலியாக போகும்போதே நான் அதனால தான் நிறைய இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கெல்லாம் பாலம் ஏர்போர்ட்டில் மீனம்பாக்கத்தில் டேக் ஆஃப் ஆகுறது, ஃப்ளைட்டில் இறங்குறது, எல்லா அனுபவத்தையும் வீடியோவாக பதிவு இது கொண்டு அப்போ தான் ஒன்று கவனிச்சேன். டெல்லி பாலம் ஏர்போர்ட் மிகப்பெரியது. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நடக்கிறேன். 5 ஃப்ளாட்டாக இருக்கிற எஸ்கலேட்டர்ஸே 5 இருக்குது. இது மாதிரி இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு, சென்னையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்லேயே முழுக்க அந்த ஏர்போர்ட் எல்லாம் எப்படி நம்பி இருக்கிறது என்றால், நீங்கள் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை தான் நம்பி இருக்குது டோட்டலாக. அதாவது நெட்வொர்க். இது ட்ரெயின் அந்த காலத்தில் ரிசர்வேஷன்லாம் அந்த காலத்தில் முதல்ல மெட்ராஸில் ரிசர்வேஷன் கொண்டு வந்தபோது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் டிக்கெட் டிக்கெட்டில் நான் போயிருக்கேன் டெல்லிக்கு. அங்கே போய் அன்ரிசர்வ்ட்லாம் போய் அந்த அனுபவத்தையும் நான் பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது ட்ரெயின் என்றால் ரிசர்வேஷன் அப்படின்னு மாதிரி, ஃப்ளைட் என்றாலும் ரிசர்வேஷன் தான். அந்த ரிசர்வேஷன் என்பது எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அதை பண்ணுறது கம்ப்யூட்டர்ஸ் மூலம்தான். அப்போது முதல்ல இந்தியாவில் ரிசர்வேஷன்ஸ் மக்கள் ஃப்ளைட்லாம் யூஸ் பண்ணல, ரயில்வேஸ் மட்டும்தான் அப்போ கம்ப்யூட்டர்ஸை ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரிசர்வேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்போ இந்த ஃபாட்ரான் ஒரு லாங்குவேஜ் இருந்தது. அதை வச்சு ரயில்வே ரிசர்வேஷன் ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ரிசர்வேஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. நல்ல குழுன்னு ஏசிஎல். அப்படித்தான் கம்ப்யூட்டர்ஸே இன்ஃபேக்ட் எங்களுக்கெல்லாம் அறிமுகம். அதுக்கு முன் நான் இன்னைக்கு சொல்கிறேன், கம்ப்யூட்டர்ஸை நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் கம்ப்யூட்டரை முதலில் பார்த்தது எங்கே தெரியுமா? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரிசர்வேஷனில் தான். அதுக்கப்புறம் இப்போ எங்கே பார்த்தா அப்போ தான் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர்ஸில் அதை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் படிக்கணும். இவ்வளோ பாருங்கள் என்ன ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறாங்க இப்படின்ட்டு அப்படி தான் கம்ப்யூட்டர் படிப்பே ரொம்ப பிரபலமாச்சு. அப்படி ஆரம்பித்த காலத்தில் அப்போல்லாம் இந்த மாதிரி நெட்வொர்க்குன்னு ஒன்று கிடையாது, இன்டர்நெட்லாம் கிடையாது. எல்லாம் உள்நாட்டில் நடக்கும். அதனால் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து யாருமே உங்களுடைய டேட்டாவையோ இதையோ ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ அந்த கம்ப்யூட்டர் இட் இஸ் பேபி ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பேபி ஸ்டேஜில் இன்றைக்கி இருக்கோ, அது மாதிரி கம்ப்யூட்டர் பேபி ஸ்டேஜில் இருந்த காலத்தில்
ரிசர்வேஷன்ஸ்லாம் கம்ப்யூட்டர்ஸை நம்பி நடந்தபோது ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் டிடிஆர் பார்த்து டப்பி டிப்புன்னு அப்படி போட்டுருவார். ஈவன் அதுலேயும் ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், இது மாதிரி பண்ணுறதும் தப்பு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கம்ப்யூட்டரில் புக் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டரில் புக் பண்ணும்பொழுது வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் லோயர் பெர்த்தில் தான் படுக்கணும். அதுக்காக விண்டோ சீட் கேட்பாங்க. விண்டோ சீட் கேட்டு நீங்கள் லோயர் பெர்த்தை 3 மாதம் முன்னாடியே புக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி புக் பண்ணோன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அடுத்த நாள் வர்றவருக்கு விண்டோ சீட் கொடுக்க மாட்டாங்க, லோயர் பெர்த் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்து சீட் தான் கொடுப்பாங்க. அவர் எப்போ பண்ணுறாரு, 1 மாதம் முன்னாடி. இப்போ என்ன ஆகுது, இவர் சப்போஸ் கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த சிஸ்டம் எப்படி தான் இருக்கு. இப்போ நான் அனுபவிச்ச விஷயம் சொல்றேன். இந்த கேன்சல் பண்ண இதை வந்து டிடிஆர் கையில் போயிட்டு எவனோ ஒருத்தன் அன்னைக்கு அவன் ஓடி வந்து ட்ரெயின் ஏறுறவன் டிடிஆர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்ட டிக்கெட்டை தூக்கி விண்டோ சீட்டு கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்காக பாவம் ஒரு வயசானவர் கேட்டவருக்கு கிடைக்காது. அவர் அதாவது எப்படி இருக்கணும் சிஸ்டம், விண்டோ சீட்டு வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தாருன்னா இந்த சீட்டை விண்டோ கொடுக்கணும், பக்கத்து சீட்டை, அப்படி தான் இருக்கணும் சிஸ்டம். இது அப்படி இல்லை. விண்டோ சீட்டில் ரிசர்வேஷனே இல்லாமல் விண்டோ சீட்லேயும் லோயர் பெர்த்லேயும் வந்து உட்காந்துட்டுருக்கான். பாவம் இதுக்காக கஷ்டப்பட்ட வயசானவர் அவருக்கு ஒரு பக்கத்து சீட்டு கொடுத்தாங்க 1.5 மாதம் முன்னாடி. அதுலேயே தான் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். இவன் ராஜா மாதிரி வருவான் ரிசர்வேஷன் இல்லாதவன். ஏன்னா அவன் கேன்சலேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த விண்டோ சீட்டை எடுக்கிறவங்க கேன்சல் பண்ணால் உடனே பக்கத்து சீட்டுக்கு போகணும் அப்படின்னு முதல்ல கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை மாற்றணும். இல்லைன்னா அது டிடிஆர் கைக்கு தான் போகும். அவர் தான் டிசைட் பண்ணுவார் யாருக்கு என்ன சீட் கொடுக்குறது. அதுதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் இந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ்லாம் இருக்கு. அண்ட் மோரோவர் ரிசர்வேஷன் இப்போ என்னன்னா, ரிசர்வேஷன் இல்லாமல் ட்ரெயின் ஜேர்னியே கிடையாது. அது மாதிரி ஃப்ளைட்டும். நான் முதல் தடவையாக ஃப்ளைட்டில் போகும்போது நான் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை பார்த்தேன். இன்ஃபேக்ட் நான் பயந்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம பறக்க போகிறோம், 1 மணி நேரம் பறக்க போகிறோம், இது எப்படிடா 2 மணி நேரம் பத்திரமா போய் சேருமா, ட்ரெயின் தான் ஆக்சிடென்ட் நடக்குது, 140 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயின் போகுதுன்ட்டு நம்ம ஃப்ளைட்டில் ஏறிருக்கோம், இது 500 கிலோமீட்டர் வேகத்தில் வானத்தில் பறக்குது. அந்த ஏர் டர்புலன்ஸில் ஒரு குலுங்கும் போது என்னடா சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாரு ஒரு கேப்டன், ஏர் டர்புலன்ஸ் வருது, கொஞ்சம் சீட் பெல்ட்டை போட்டு அப்பாடி. அந்த ஏர் ஹோஸ்டஸ் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா ஏர் ஹோஸ்டஸ் பீதி ஆவாங்க இல்லையா. ஏன்னா அவங்க தான் பழக்கப்பட்டுருக்காங்கல்ல போயிட்டு வந்து. ஆனால் ஏர் ஹோஸ்டஸ் நான் ஜாலியாக சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடையும் ஆடும்போதும் பிளெயின் ஆடும்போதும் ஏர் ஹோஸ்டஸ் ஒரே சிரிப்பு. அப்போ இவங்க சிரிக்கிறாங்கன்னா பிளெயினில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஃப்ளைட்டில் போய் இறங்குறேன். இப்போ இறங்கும்போது பார்த்தா ஃபுல்லாக நம்ம பேக்கேஜ் தனியாக போயிடுது, ட்ரெயின் மாதிரிலாம் கிடையாது. இப்படி பேக்கேஜ் தனியாக போகுது, நீங்கள் தனியாக போகிறீங்க, விட்டா குடும்ப குட்டியெல்லாம் பிரித்து இது என்ன சொல்லுவாங்களே, காகித ஓடம் கடல் அலையின் மொழியை போவது போலும் மூவரும் போகணும்னு அவங்க இதெல்லாம் ஃபேமிலியே பிரிச்சுருவாங்க விட்டா டிக்கெட் ரிசர்வேஷனுங்கிற பேரில். அப்படியெல்லாம் எல்லாம் எங்கே திரும்ப டெல்லியில் ஒருங்கிணையுது என்றால் கம்ப்யூட்டர் மூலம்தான். இந்த புக்கிங், இந்த நம்பர்ஸ், இந்த டேக்ஸ், இந்த நெட்வொர்க் எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பிளேன் ஜேர்னியாக நின்று போயிடும். சரி நம்ம பிளேனில் தான் போகலையே, அதனால் வந்து சரி பிளேனில் தான் போகலை அப்படின்னா நம்ம வந்து எத்தனை நாள் இப்படியே இருக்க போகிறோம் சொல்லுங்கள். நம்ம பிளேன்லேயே போக போகிறது இல்லை. நான் இங்கே பக்கத்துலேயே பஸ்லேயே திருச்சிக்கு போயிட்டு வரேன், மதுரைக்கு போயிட்டு வரப்போகிறேன். எத்தனை நாள் இப்படி இருப்பதால் தான் நாம் முன்னேறுவதே இல்லை. அடுத்த ஜென்ரேஷனும் முன்னேறதில்லை. முதல்ல 4 இடங்களை போய் பார்க்கணும். இந்தியாங்கிறது எவ்வளோ பெருசுங்கிறது முதல்ல பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வெளிநாடு உலகங்கிறது எவ்வளோ பெருசு, நீங்கள் உங்கள் மனசை பெரிய அறிவை வளர்த்துக்கிட்டால் தான் உங்கள் அடுத்த ஜென்ரேஷனை வளர்க்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இது மாதிரி நானும் போவேன், நானும் இமயமலை போவேன். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்காகத்தான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டை பற்றியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியும் கூட சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போகும்பொழுது என்ன ஆகுது, நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் வருகிறது. நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டால் நீங்கள் எல்லாவற்றிலும் உஷாராக விடுவீர்கள். இப்போ ஒரு சின்ன சைக்காலஜி சொல்கிறேன் கேளுங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு திருடன் வரான், அவன் வந்து திருடிட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த திருடனை பொருளை வாங்குகிறோமோ இல்லையோ, என் வீட்டில் திருட்டு நடந்து விட்டது என்பதற்கு நீங்கள் இதை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ண ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் உடனே என்ன பண்ணணும், அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு என் வீட்டில் பக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க, ஏன் நீங்கள் அதுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, ஓவராக சீன் போட்டுங்க. என்னன்னா நீங்கள் பண்ணுற பதட்டத்தில் உங்கள் வீட்டில் திருட்டு போச்சா அப்படி இப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணி போலீஸ்காரங்கிட்ட சொல்லணும். சரி விடுங்க, இல்லைங்க எனக்கு கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படி இப்படின்னு பண்ணும் பொழுது எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு சின்ன திருட்டு நடக்கும் பொழுதே நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்கிறீங்கன்னு திருடன் கவனிச்சிக்கிட்டே இருப்பான். நீங்கள் சின்ன திருட்டு தானே அப்படின்னு கம்முன்னு படுத்து தூங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது என்ன திருட்டு பண்ணாலும் இந்த ஆள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டான்டா, அடுத்த பெரிய திருட்டு பண்ண ஆரம்பிப்பான்.
இதுதான் லஞ்சத்திலும் நடக்கிறது. சின்னதா லஞ்சம் வாங்கும்போதே இன்னைக்கு நம்ம அரசியல்வாதிகள்லாம் தட்டி கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பெரிய பல்லாயிரம் கோடி லஞ்சம்லாம் அப்ப சின்ன இதை நம்ம தட்டி கேட்காம விடும் பொழுது மக்கள் அடுத்தது என்ன ஆகுது, திருடர்களுக்கு தைரியம் வருகிறது, நம்ம பெரிய திருட்டு பண்ணலாம். இப்ப என்ன ஆகுது, நீங்க பண்றத கவனிச்சு திருடிட்டு அவங்க பாட்டுக்கு போக மாட்டான். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் கவனிச்சுட்டே இருப்பான். திருட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்பது. தவறு செய்தவர்கள் அதையும் கவனிப்பாங்க. இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் எல்லாம் கூப்பிடுறான், பிடிச்சிருவான் போல் இருக்கு, இவன் அக்கௌண்ட் இது பண்ணதுக்கே இவங்க கிட்ட போய் நம்ம பெரிய அமௌண்ட் கொள்ளை அடிச்சா இவன் சிபிஐக்கே போயிடுவான் போல இருக்கல சாமி, இவன் வேண்டாம், அந்த வீடு வேண்டாம், அவன் பாரு என்னென்ன இது பண்றான்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், போலீஸ் கிட்ட போகணும், நாயை வாங்கி போகணும், என்ன பண்ணணுமோ பண்ணும்போது நீங்க உஷாராயிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே திருட்டுக்கள் குறைந்து விடும். இதைத்தான் நான் சொல்லுகிறது. நீங்க ஒரு சின்ன சம்பவம் நடந்து விட்டால் உடனே நீங்க ரியாக்ட் பண்ணணும். நீங்க ரியாக்ட் பண்ணல அப்படின்னா அவங்க மேல மேல பெரிய திருட்டுக்களை அனுபவிக்க போகிறார்கள். ஊழல் பண்ற அரசியல்வாதியை தண்டிக்காத மக்கள் மறுபடியும் அதை விட பெரிய ஊழல் பண்றவங்க வந்து உட்காருவாங்க ஆட்சியில. அப்படிதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது சினிமா எடுக்கிறதுனால, சினிமா எடுக்கிறவங்களே பாதி திருட்டு பணம் தான். அவங்களும் ஒன்றும் எந்த விதமா இப்ப ஊழலை எதிர்த்து சினிமா எடுக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து கணக்கு காட்டாத, வரியே கட்டாதவன் சினிமாக்காரங்க தான் முதல்ல. அது மாதிரி அதனால சினிமாவில் சொல்ற மாதிரி நான் லஞ்சத்தை ஒழிக்கணும் அதெல்லாம் சொல்லலை. நம்ம வந்து இதெல்லாம் வந்து சினிமாவில் எவனோ ஹீரோ வந்து கத்தியை தூக்கின்னு வந்து ஊரில் இருக்கிற ரேஷன் கடையெல்லாம் சரி பண்ணுவோம், ட்ரெயின் எல்லாம் அதெல்லாம் இல்லை. சிஸ்டத்தை சரி பண்ணுறது, சிஸ்டம்ங்கிறது என்ன, நம்மளாம் சேர்ந்தது தான் சிஸ்டம். நம்ம ஒவ்வொருத்தரும் சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் சரியாக போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் சிஸ்டத்தை எப்படி சரி பண்ண முடியும்? நம்ம போய் இப்போ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஜாகிரதை, போலீஸ் கிட்ட உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, உடனே ஆக்டிவ் ஆக்ஷன், அது ரியாக்ட் பண்ணுறது, ப்ரோஆக்டிவாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் தடுப்புகளை எல்லாம் செய்ய 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 உங்களுக்கு பிரச்சனைகள் வருவது குறையும். அதுதான் சைபர் உலகத்திலையும் நான் சொல்லுகிறேன். நீங்க சின்ன சம்பவம் நடக்கும் பொழுதே இமீடியட்டா சைபர் செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் இந்தியா, நம்ம கண்ட்ரி. அப்ப என்ன ஆகும், பயப்படுவார்கள். எதிரி நாடோ இல்லை யாரா இருந்தாலும் ஸ்கேம் பண்றேன், என்ன இப்படி இது இவங்க பண்ண முடியாது, ரொம்ப முடிச்சுக்கிட்டே விழிப்பாக இருப்பவனிடம் திருட முடியாது, அதனால தான் விடிச்சுக்கிட்டே இருந்து விவேகானந்தர் கூட சொல்லுவார். என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்படி புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து வீட்டில் ஒரு திருட்டு நடந்தால் உடனே ரியாக்ட் செய்யற அவங்ககிட்ட அடுத்த திருட்டு நடக்காது. சின்ன திருட்டுக்கே ரியாக்ட் செய்யறவனுக்கு பெரிய திருட்டு, அடுத்த திருட்டே நடக்காது, அப்புறம் தானே பெரிய திருட்டு. ஆனால் ஒரு சின்ன திருட்டை எளிதாக விடுபவர்கள் அடுத்தது பெரிய திருட்டை சந்திப்பார்கள். அந்த பெரிய திருட்டையும் பணக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ரீசெண்டாக ஒரு சினிமா நடிகர் வீட்டில் வந்து நகையெல்லாம் காண போச்சு. அந்த பெரிய சூப்பர் ஸ்டார் பொண்ணு சொல்லுது, இந்த நகை எவ்வளோ நகை இருந்தது எனக்கே தெரியாது, பாருங்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ நகை இருந்ததுன்னு எனக்கே தெரியாதுன்னு அந்த வீட்டு பொண்ணு சொல்லுது அப்படின்னா, அப்போ எவ்வளோ நகை வச்சுட்டு கணக்கு உங்ககிட்ட இருக்கிற நகைங்களோட கணக்கு உங்களுக்கே தெரியல, ரொம்ப ஈஸி திருடுறதுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு வச்சிருக்கணும், ஒவ்வொரு இதுக்கும் கணக்கு இருக்க வேண்டும். அப்போது இதுக்கு வீட்டில் இருக்குன்னா அப்போ பேங்க்ல இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் கணக்கு வச்சுட்டு இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன், பர்சனல் லெவலில் உங்களுக்கு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், உங்கள் இதில் வந்து ஆப்ஸ் எத்தனை எண்ணிக்கை இருக்குது, ஆப்ஸ் என்ன திடீர்னு கூடுது, அந்த ஆப்ஸ் அழிச்சிட்டாலும் சும்மா ஜஸ்ட் அழிக்காதீங்க. கிட்ட பேக்ரவுண்டில் போயிட்டு அந்த ஆப்ஸ் அன்னோன் ஆப்ஸ் எவ்வளோ இருக்குது, ஏன்னா அது டேட்டாஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம், அதை அழிங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் ஏன் திடீர்னு ஸ்லோவாக இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன், அப்போ செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணுங்கள், யாராவது பாஸ்வேர்டு எடுக்கிறாங்களா, யாராவது இதெல்லாம் நீங்கள் விழிப்புடன் இருந்தால். அப்படியே மீறி நடந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் ரொம்ப ஆக்ட் பண்ணணும். முடிந்த அளவுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து போய் சேரும் மெசேஜ். ஓஹோ, நான் அவ்வளோ மெஷர்ஸ் எடுக்கிறேன். இப்போ நான் இன்னுமே வந்து நம்ம சைபர் கிரைம் மூலமாக நம்மளது யாரும் எடுக்கக்கூடாது. அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், நிறையா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வெளியில் சொல்லணும். நான் இந்த மாதிரி பாதுகாப்பு போட்டிருக்கேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஏதாவது நான் வருதோ வரலையோ நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்தீர்கள் என்றால் தொடர்ந்து நடக்காது, இல்லாவிட்டால் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் நான் சொல்லுகிறேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் நடந்திருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வெளியிலிருந்து நடந்த தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு அவங்க உடனே ரியாக்ட் பண்ணி நம்மளும் வந்து இன்னைக்கு நான் ஃப்ளைட்டில் போக போகிறதில்ல, ஃப்ளைட் டிக்கெட் பாதிச்சா என்ன, ட்ரெயின் டிக்கெட் பாதிச்சா, ரிசர்வேஷன் பாதிச்சா என்ன, நானா போக போகிறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இல்லாமல், இப்போ அந்த ஓட்டு போடாமல் சில பேர் வீட்டிலே தூங்குறதுக்கு காரணம், யார் வந்தால் என்ன, நான் போய் என்ன தப்பு. ஆனால் ஒவ்வொருவரும் உங்களை பாதிக்க போகுது. நாளைக்கு இந்த ஏஐ தான் உங்களுடைய எலக்ட்ரிக் பில்லை கண்ட்ரோல் பண்ண போகுது. நாளைக்கு இந்த ஏஐ தான் உங்கள் வீட்டு காய்கறி கூட நீங்கள் அந்த ஏஐ தான் வாங்கி கொடுக்க போகுது. உங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து எத்தனை காய்கறி இருக்குது, அதை என்ன வாங்கணும் அப்படின்னு அந்த அளவுக்குலாம் ஐஓடின்னு சொல்கிறாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அந்த அளவுக்கு போக போகுது.
உங்கள் அத்தனை கணக்கு வழக்குகளும் இப்போது கம்ப்யூட்டரில் தான் இருக்கிறது, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ அதில் பூர்றாங்க அப்படின்னா அவங்களாலேயே அதுக்கு அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த செக்யூரிட்டி மூலமாகவே அவர்களுக்கு அவ்வளோ பெரிய அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருது என்றால் நாமெல்லாம் எவ்வளோ உஷாராக இருக்கணும். அந்த பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு வந்ததுனால தான் என்னால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுது. ரொம்ப முக்கியம் நம்ம இதெல்லாம் கற்றுக்க வேண்டியது அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ்னால் இப்போ நான் சொன்னதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அதன் மூலமாக நடக்கிறது. இன்னைக்கு நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிற கம்ப்யூட்டர், ஏர்போர்ட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் நடக்குது, நாளைக்கு உங்கள் கம்ப்யூட்டருக்கு என்ன நடக்காதுன்னு நிச்சயம். இப்போ உங்களுடைய அத்தனையுமே கம்ப்யூட்டரில் தான் இருக்கிறது. இன்டர்நெட்டில் தான் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட், பணம், உங்களுடைய சொத்து, டாக்குமெண்ட், ஏன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் கூட இருக்குது. அத்தனையும் டிஜிட்டைஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு முதற்கொண்டு இந்த டிஜிட்டலில் பிடுங்கி விட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிட்டிசன் படத்தில் அந்த அஜித் குமார் ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்களா, அது மாதிரி. ஆனால் அது மாதிரி தெரிய வேண்டியது தான் நம்ம அந்த கம்ப்யூட்டர், இந்த ஸ்மார்ட் ஃபோன், ஈவன் ஸ்மார்ட் ஃபோனை கையில் இருக்கிறத பிடிங்கினாலே போகிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய டோட்டல் டேட்டாவும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக, வீட்டில் இருக்கும் பாதுகாப்பை போல் பல மடங்கு பாதுகாப்புடன் நல்லவா இருக்க வேண்டும். அதனால் அப்படி என்றால் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் ஒரு லஞ்சம் நடக்குது, திருட்டு, டெல்லியில் இப்படிலாம் திருடி இருக்காங்கடா, பாம்பேயில் இப்படிலாம் திருடி இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் உஷாராகும். அப்படி உஷாராகும் இல்லையா? அந்த காலத்தில் கம்பியை பெண்ட் பண்ணி கண்ணாடி இதை போட்டு திருக்குறான், அப்போ அதுக்கு வேலை போடு, இதுக்கு நெட்டை போடு அப்படின்னு தானே அந்த காலத்தில். அது மாதிரி ஓஹோ, இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ளேயே உள்ள நுழையிறவன் நாளைக்கு இந்தியன் ரயில்வே ரிசர்வேஷனில் ஏர்போர்ட்டில் நுழைஞ்சவன் எப்படி ரயில்வே ரிசர்வேஷன் நுழைய மாட்டான்னு நினைச்சோம். ரயில்வே ரிசர்வேஷன் நுழைஞ்சா நாளைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏன் புதுசாக ஓப்பன் பண்ணியிருப்பாருங்க, பிரம்மாண்ட மக்களும் பார்க்கலாம். அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட நுழையலாம், உங்கள் மாநகர போக்குவரத்தில் நுழையலாம், உங்கள் வீட்டு பெட்ரோல் பங்க்கில் நுழைஞ்சு ஏன் உங்கள் வீட்டில் இருக்கும் மளிகை அக்கௌண்ட்டில் கூட நுழையலாம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா இப்போதே நீங்கள் வந்து இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பு, அபவுட் சைபர் அவேர்னஸ், அபவுட் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ். இதை வந்து இதுதான் எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு எலான் மஸ்கே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் இந்த ஜேர்னி போயிட்டு வந்ததுனால தான் ஏர்போர்ட்டை பாதிக்கிறது, அது ஏர் டிராஃபிக்கே, பிளேன் பறக்கிறதையே பாதிக்கிறது. போகவும் இல்லை, நிறைய பேர் நினைக்கலாம் பிளேனில் போனேன், நான் நல்ல வேலை போயிட்டு வந்துட்டேன். அப்படி என்றால் அது எவ்வளோ பாதிக்கிறது? ஏன் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடப்பதெல்லாம் கூட சிக்னலில் கூட ஏஐ தான் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ. ஸோ உங்கள் ட்ராவலை பாதிக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறேன். அப்போ நீங்களும் இது மாதிரி 4 இடங்களை ட்ராவல் பண்ணும்பொழுது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வீர்கள். இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். கையில் ஆதார் கார்டு எப்பவுமே வச்சுருக்கணும். ஆதார் கார்டை சேஃபாக வச்சுருக்கணும். ஓகே, அதாவது அதையும் லாக் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. அவங்க எந்த ஹெல்ப்பும் கொடுக்கறது இல்லை. நான் இன்னைக்கு பார்த்துட்டேன், இந்த சிஸ்டமில் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யாருமே உதவிக்கு வரமாட்டார்கள். இந்த சமூகத்தில் எழுதி தருகிறேன், உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. சும்மா பேருக்கு நம்ம ஆத்ம திருப்திக்கு இல்லை ஃபார்மாலிட்டிக்கு வேணால் எல்லாம் பண்ணலாமே வழிய. இன்னும் சொல்லப்போனால் நம்மளை பார்த்துட்டு உஷாராவாங்க, அவ்வளோதான். அது மற்றபடி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு நடப்பது நாளைக்கு அவருக்கும் நடக்கும் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. உதவி செய்யாதவங்க ஏன்னா இன்னைக்கு இவனுக்கு நடக்குதுடா, அது நமக்கும் நாளைக்கு நடக்கும் இல்லையா அப்படின்னா தான் அந்த உதவுற மனப்பான்மை வரும். அது வரலை இப்போ இருக்கிற மக்களுக்கு. அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்ககிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, என்னுடைய ட்ராவலில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நான் பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். நீங்கள் உதவி செய்யும்பொழுது அதை பற்றி தெரிஞ்சு கொள்வீங்க. அதை எப்படி தடுக்கிறது நீங்களும் புரிஞ்சு கொள்வீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்லுவீங்க, நண்பர்களுக்கு சொல்லுவீங்க. அது இப்படித்தான் நான் சொல்ல வருகிறேன். நிறைய இடங்களுக்கு போகும்போது இப்போ நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு ரீசனே என்ன, நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததுனால தான் இப்படி ஏர் டிராஃபிக்கையே தடுத்து நிறுத்தும் ஏஐஎஸ் மூலமாக சைபர் செக்யூரிட்டி, சைபர் அட்டாக் பண்ண முடியும் போது, ஸ்கேம் பண்ண முடியும் பொழுது நாளை எல்லாவற்றிலும் பண்ண முடியும் என்று கண்டுபிடிப்பதே நான் அப்படியெல்லாம் ஒரு அனுபவங்களை பெற்றதுனாலே. அதனால தான் நான் சொல்லுகிறேன், இந்த அவேர்னஸ் அபவுட் சைபர் செக்யூரிட்டி இது வந்து எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று தான் இந்த வீடியோவே. நான் இதற்கு பிறகு நான் என்னுடைய பயண அனுபவங்களை பற்றி அடுத்த காணொலிகள்லாம் தொடர்ந்து போடுகிறேன். இதுவரை பார்த்ததுக்கு நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ராஜேஷ் சத்யா வியூஸ் அப்படிங்கிற சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல தான் நான் நிறைய வீடியோ போட முடியும், என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய வீடியோங்கள்லாம். நன்றி, வணக்கம்.